வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம லாஸ்ட் வீடியோல ரேடியோகிராஃபி டெஸ்ட்டுக்கு அக்செப்டிங் கிரைட்டீரியா கேட்டகரி எம் அண்ட் நார்மல் ஃப்ளூயிட் சர்வீஸ்க்கு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம கேட்டகரி டி சர்வீஸ்க்கு பார்க்க போறோம். எந்த ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஆஸ்மி செக்ஷன் பி 31.3. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் ரேடியோகிராஃபிக் டெஸ்ட்டுக்கு அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இங்கே நான் அந்த வெல்டு டைப்பை வச்சு 4 இதாக பிரிச்சிருக்கேன். ஒன்று கிர்த் அண்ட் மிட்டர் குரூ வெல்ட், லாங்கிடினல் குரூ வெல்ட், ஃபில்லட் வெல்ட், பிரான்ச் கனெக்ஷன் வெல்ட். சரிங்களா, ஃபஸ்ட்டு இம்பர்ஃபெக்ஷன். இம்பர்ஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னா, டிஃபெக்ட் தான் இம்பர்ஃபெக்ஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராக். ஸோ கிராக் உங்களுக்கு ரேடியோகிராஃபி டெஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபிலிமில் பார்க்கும்போது கிராக் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ரிஜெக்டட். ஸோ கிராக் இருந்தால் ரிஜெக்டட். ஏன்னா எல்லா வெல் டைப்லேயும் உங்களுக்கு நோ எவிடென்ட் இம்பர்ஃபெக்ஷன், கிராக் இருக்கக்கூடாது, 0. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கிராக் இருக்குது அப்படின்னா அது ரிஜெக்டட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஃபியூஷன். லேக் ஆஃப் ஃபியூஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிரான்ச் கனெக்ஷனில் பிரான்ச் கனெக்ஷன் வெல்டில் உங்களுக்கு லேக் ஆஃப் ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சரிங்களா, அதே மாதிரி லாங்கிடினல் குரூ வெல்ட்லேயும் உங்களுக்கு லேக் ஆஃப் ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஃபில்லட் வெல்டில் நாட் அப்ளிகபிள். ஸோ நாட் அப்ளிகபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாட் அப்ளிகபிள்னா இந்த இந்த மாதிரி டிஃபெக்டை இந்த வெல் டைப்பில் எவாலுவேட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா, அதே அதோட மீனிங்கு. அதுக்கப்புறம் கிர்த் அண்ட் மிட்டர் குரூ வெல்ட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 mm வெல் லென்த் இருந்துச்சுன்னா, சரிங்களா, இது லேக் ஆஃப் ஃபியூஷன். சரிங்களா, வெல் லென்த் 150 mm இருந்துச்சுன்னா 38 mm 38 கீழே அலோவ் பண்ணலாம். குமுலேட்டிவ் லென்த் ஆஃப் லேக் ஆஃப் ஃபியூஷன். இப்போ லேக் ஆஃப் ஃபியூஷன் அங்கே எங்கே இருக்குன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த லென்த்தை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ 150 mm வெல் லென்த்துக்கு 38 mm 38 கீழே குமுலேட்டிவ் லென்த் இருக்கலாம், லேக் ஆஃப் ஃபியூஷனோட குமுலேட்டிவ் லென்த். அப்புறம் இல்லை அப்படின்னா 25% ஆஃப் த டோட்டல் வெல் லென்த். சரிங்களா, ஸோ எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 200 mm வெல் லென்த் இருக்குது அப்படின்னா 25% நீங்கள் அதோட அவங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 50 mm உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 50 mm-ஐயும் 38 mm-ஐயும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது கம்மியாக இருக்குது? 38 mm தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம 38 mm தான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவை எடுத்துக்கணும். சரிங்களா, இதுவே உங்களுக்கு வெல் லென்த் 150 mm-க்கு கீழே இருக்குது. சரிங்களா, ஸோ 150 mm-க்கு கீழே இருக்குது அப்படின்னா 25% தான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எடுத்துக்கணும். 25% ஆஃப் த டோட்டல் வெல் லென்த் அதைத்தான் எடுத்துக்கணும். சரிங்களா, எது கம்மியாக இருக்கோ அதைத்தான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா செட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன். சரிங்களா, இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷனில் பார்க்க போகிறது ஃபில்லட் வெல். ஃபில்லட் வெல்லில் நாட் அப்ளிகபிள். லாங்கிடினல் குரூ வெல்லில் இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷனே இருக்கக்கூடாது. சரிங்களா, அடுத்து பிரான்ச் கனெக்ஷன் வெல்லையும் கிர்த் மிட்டர் குரூ வெல்லையும் சரிங்களா உங்களுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அது என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா உங்களுக்கு இது இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் இது குமுலேட்டிவ் லென்த் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, குமுலேட்டிவ் லென்த் 150 mm வெல் லென்த்துக்கு உங்களுக்கு 38 mm 38 mm-க்கு கீழே இருக்கலாம். சரிங்களா, அது ஒரு க்ரைட்டீரியா. சரிங்களா, அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் 25% ஆஃப் த டோட்டல் வெல்டு லென்த். சரிங்களா, விச் எவர் இஸ் லெஸ். நான் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா, 38 mm-ஐயும் இந்த 25% ஆஃப் த டோட்டல் லென்த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக வருதோ அதை தான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து ரவுண்டட் இண்டிகேஷன். இந்த ரவுண்டட் இண்டிகேஷனில் என்னென்ன வரும்? பொரோசிட்டி, இன்க்ளூஷன், அது எல்லாமே வரும். சரிங்களா, இன்க்ளூஷனில் ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது, டங்ஷன் இன்க்ளூஷன் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த வெல் டைப், பிரான்ச் கனெக்ஷன் வெல் டைப்லையும் சரி, ஃபில்லட் வெல் டைப்லையும் சரி, லாங்கிடினல் குரூ வெல் டைப்லையும் சரி, கிர்த் அண்ட் மிட்டர் குரூ வெல்லையும் சரி, இது நாட் அப்ளிகபிள். இது எவாலுவேட் பண்ண தேவையில்லை இந்த ரவுண்டட் இண்டிகேஷனை. சரிங்களா, அதே மாதிரி லீனியர் இண்டிகேஷன். லீனியர் இண்டிகேஷன்னா எலாங்கேட்டட் இண்டிகேஷன். இந்த ஸ்லாக், பொரோசிட்டி இதெல்லாம் எலாங்கேட்டாக இருக்குங்களா,
அதுவும் நம்ம வந்து பார்க்க தேவையில்லை, எவாலுவேட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அடுத்து அண்டர் கட். சரிங்களா? அண்டர் கட்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாங்கிடியூடினல் குரூவெல்ல மட்டும் அண்டர் கட் இருக்கவே கூடாது. இன்டர்னலாவும் சரி, எக்ஸ்டர்னலாவும் சரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபில்லட் வெல்லும் சரி, பிரான்ச் கனெக்ஷன் வெல், அதுக்கப்புறம் கிர்தர் மிட்டல் குரூவ் வெல். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா அதே தான். உங்களுக்கு வந்து 150 உங்களுக்கு வெல் லென்த் இருக்கு அப்படின்னா 38 இல்லைன்னா 38 கீழே நீங்கள் வந்து கிரைட்டீரியா வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா 25% ஆஃப் த டோட்டல் வெல் லென்த். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து கம்மியாக இருக்குது, எதோட லென்த் கம்மியாக இருக்குது, அதை தான் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 150 எம்எம்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 38 எம்எம் தான் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து இருக்கும். சரிங்களா? 150 எம்எம்க்கு கீழே இருக்குது அப்படின்னா இந்த லென்த் வெல் லென்த் வந்து 150 எம்எம் கீழே இருக்குன்னா அப்போ வந்து 25% ஆஃப் த டோட்டல் வந்து தான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து வரும். சரிங்களா? நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இதுதான் வந்து அண்டர் கட்டுக்குள்ள அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. நீங்கள் வந்து அந்த ஃபிலிமை வந்து ரிவ்யூ பண்ணும்போது இந்த லென்த்தை மெஷர் பண்ணி அது அக்செப்டடா ரிஜெக்டடா வந்து பார்க்க போறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்கேவ் சர்ஃபேஸ், பேர்ன் த்ரூ, கான்கேவ் ரூட் சர்ஃபேஸ். சரிங்களா? இதுக்கு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிலிமில் அதுதான் வந்து இந்த 2 ஃபிலிம் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பேஸ் மெட்டல். அட்ஜசன்ட் பேஸ் மெட்டல்னா பேஸ் மெட்டல் இந்த வெல் மெட்டலுக்கு பக்கத்தில் இருக்க பேஸ் மெட்டல் பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும், இல்லைன்னா அதை விட இது கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பேஸ் மெட்டலை விட உங்களுக்கு வந்து வெல் மெட்டலில் வந்து டார்க்காக இருக்கும், சரிங்களா, பிரைட்னஸ் வந்து டார்க்காக இருக்கோ அது எல்லாமே வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? இந்த கான்கேவ் சர்ஃபேஸ், பேர்ன் த்ரூ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து கான்கேவ் ரூட் சர்ஃபேஸ், கான்கேவ் சர்ஃபேஸ், பேர்ன் த்ரூ. இந்த டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வெல் மெட்டலில் அது எல்லாமே ரிஜெக்டட். உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டலோட நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye.